வாயா. ஏதோ ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். என்ன வேணும் உனக்கு? என்ன என்ன கூப்பிட்டு ரவுஸ் சொல்றியா? ஒண்ணு இல்லையா, அந்த ஆளை கூப்பிட்டேன். வாங்க. இந்தாங்க சிப்ஸ். இவனை கூப்பிட்டியா? அப்புறம்? இவன் நம்ம நல்ல கைதான், ஆனா நல்ல கை. ஆமா. நீங்க வெளியூரா? அதான் ஒரு எனக்கு நிமிஷம். தெரியல. ஆனா ஒரு விஷயம் என்ன சொல்லு. சொல்லட்டுமா? இங்க பாரு, நாட்டுக்கோழி ஃப்ரை பண்ணி எடுத்து. நாட்டுக்கோழி வேண்டாம், கொக்கு ஃப்ரை வேணும். கொக்கு ஃப்ரை. சார் கொஞ்சம் நேரம் ஆகும். ஐயோ, ஏதோ கொண்டாடுறத சீக்கிரம் கொண்டு வந்து வைங்களேன்டா. அட நம்ம பீட்டர்ஸ் காச்சு. ஐயோ துண்டை விரிச்சுட்டானே. தனியா தண்ணி அடிக்கிறீங்களா? இந்த கிளாஸ் யாருக்கு? இது பழகி போச்சு. தனியா அடிக்கையில இன்னொரு கிளாஸ்ல ஊத்தி வச்சா கூட யாரோ இருக்கிற மாதிரி தோணும். அப்புறம் அதுவே ஒரு ஸ்டைல் ஆயிடுச்சு. இந்த ஏரியால எனக்கு தெரிஞ்சவங்க யாரும் இல்ல. இப்ப உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சிட்டான். செட்டப் செங்கல்வராயன். சார் யாரு? சார் கிடையாது, அரவிந்தன். அப்படி போடு. அரவிந்தனா? அரவிந்தன் செட்டப் செங்கல்வராயன். அரவிந்தன் செட்டப் செங்கல்வராயன். சரி, நீ வைக்கிற ஐஸ்ல இந்த ஐஸே கரைஞ்சிட போகுது. ஐயோ, கூடவே கூடாது. அந்த ஐஸ் கரையறத இந்த ஐஸ் பார்க்கவே கூடாது. சார் அரவிந்தன் இல்ல. சார் அரவிந்தன் இல்ல, புல்வேந்தன். பீட்டர் ஸ்காட்ச் அரவிந்தன். என்ன வேலை பாக்குறீங்க சார்? வேலை தேடிதான் இங்க வந்திருக்கேன். தெருவுல போறவனுக்கே வேலை வாங்கிட்டு. சார் கிச்சன் இல்ல சிக்கன். நீ குடிச்சு விழுந்தா நானா தூக்கி சொல்றேன். இன்னைக்கு சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டோமா? மணி பார்த்து இதரம் மதுரம். கட்டில எவன்டா படுத்திருக்கிறது? கடங்காரனா? யாரான்னு கேக்குறேன்ல, காதுல வேல. ஹவல்தாரியோ திருடன டயர்ட்ல கட்டில பட்டு தூங்கிட்டியா? நீ கட்டி வச்சிருந்தாலும் துப்பாக்கி வச்சிருந்தாலும் எனக்கு பயம் இல்ல. ஆமா, திருட சொகுசா தூங்குறதுக்கு இது 5 ஸ்டார் ஹோட்டல் பாரு. நான் கோட்டை அடிச்ச கேப்ல இவனை குடும்ப நடத்த கூப்பிட்டியா? யாரு இவன்? ஏய், நறுக்கிடுவேன். நான் கடைக்கு பேசுடா. குடிச்சிட்டு குப்பையில கிடந்த உன்ன வீட்டுல கொண்டு வந்து சேர்த்தது இவர்தான். நம்ம பீட்டர் பிரதர். அரவிந்தன். அரவிந்தன். ஹலோ, நம்ம பையன் தான். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். தூக்கம்லாம் எப்படி இருந்தது? நல்லா தூங்குனேன். சந்தோஷம். ஒரு நிமிஷம் என்னடா? வாங்கண்ணே. என்னடா விஷயம்? அது அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்சம் பணம் வேணும்ண்ணே. என்னடா திடீர்னு கேட்டுட்ட? அவசரமா ஹாஸ்பிட்டல் போனோம். சரி, செயினை கட்டி கொடு. ஐயோ அதெல்லாம் வேண்டாம் அண்ணி, நீங்க கரெக்டாதீங்க, இருக்கட்டும். இந்த அம்மா உடம்பு தான்டா முக்கியம். அங்க என்ன பிரச்சனை? ஒண்ணும் இல்ல சார். அது வந்து அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால காசு கேட்டு வந்திருக்கான். இதான் ரகசியமா? இந்த முன்ன பின்ன பழக்கம் இல்லாம சார் யார் சொன்ன பழக்கம் இல்லன்னு? நேத்து ராத்திரி பார்ல வச்சு பார்த்தோம். இப்போ இங்க இப்படிதானே பழக்கம் ஏற்படும். கிளம்பு, அம்மா ஹாஸ்பிட்டல் கூட்டு போ. வேற ஏதாவது தேவைன்னா தயங்காம கேளு. ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் சார். வரேனே. பருக்கி அண்ணா இங்க போயிட்டாரா? அவன் போயிட்டான். உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். வேலை வேணுங்கிற, நிறைய பணத்தை வச்சிருக்கிற, செத்து போன நாராயணமூர்த்திய பத்தி கேக்குற. உண்மையிலே நீ யாரு? பொன்மேனி சிக்கு 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 உருகுதே சிக்கு 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 என்ன ஆசை சிக்கு 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 பெருகுதே சிக்கு 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 ஏதேதோ இதயம் போகுதே எங்கேயோ நினைவு போகுதே பனிக்காத்திலே தேவையம்மாவோட தியாகம் இன்னும் குறைஞ்ச மாதிரி தெரியலையே. என்னையா திமிரா? சரிதான், நான் சரி பண்ணி தரவா? என்ன சரி பண்றியா? என்கிட்ட நிறைய மேட்டர் இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, இப்படி குனிஞ்சு குனிஞ்சு கும்மி அடிக்கிறத விட ஒரு 10 நாள்ல உங்களை ஸ்லிம் ஆக்கி காட்டுறேன் நான்.
அப்படிப்பட்ட மருந்து இந்த சூலா புலா கிட்ட இருக்கு. டிங் டாங். இந்த மருந்தை மட்டும் யூஸ் பண்ணா 20 நாள்ல இந்த அம்மனி இந்த அறவை காட்டு பின்னாடி வரும். எதுக்கு? இல்ல மேடத்தோட ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் இதே மருந்து வாங்கத்தான். இது குடிக்க, இது அங்கங்க அப்படியே தடவி விடுறதுக்கு. நான் வேணா அங்கங்க அப்படி தடவி விடவா? நீ நெசமாவா சொல்ற? பொய்யா சொல்லுதேன். மந்திரா பேடிக்க மடிப்பு குறைய நாள்ல இங்க இருந்து மருந்து அனுப்பி விடுதேன். இந்த கரிசு புள்ளையோட ஒரு தொந்தரவு. கரீஷா? அது யாரு? தெரியாது. கரிசு நம்ம கரீனா கபூர். அந்த புள்ள நம்ம கஷ்டப்படலாம். ஏய், பெரிய பெரிய பக்கெட் எல்லாம் கியூல நின்னு டெய்லி என் மருந்து சாப்பிட்டு டிக்கெட் ஆயிருக்குல்ல. நீங்களும் ஒரு 5 நாளைக்கு இந்த மருந்து தினமும் சாப்பிட்டு பாருங்க. அப்புறம் இலியானா மாதிரி ஆயிருவீங்க. அப்பதான் தெரியும் இந்த அல்லக்கைய பத்தி. நான் எஸ்ஏ இல்ல, வரதன். நீ சொன்னது போல இந்த எஸ்ஏ சோமுக்கு ப்ரமோஷன் கொடுத்தாச்சு. ஹை ப்ரமோஷன். கிளம்புடா. தலைப்புச் செய்திகள் வாசிப்பது செட்டப். வேலு என்ற இளம் அழகான வாலிபரை கதற கற்பழித்த 53 வயது யூத் கிழவைகள் போலீசில் சரண். உசிலம்பட்டி கொலை வழக்குல குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியாம போனதுனால எஸ்ஐ சோமு தற்கொலை செஞ்சுக்கிட்டான். ட்ரெயின்ல தலை வச்சு சாகுறது பெரிய என்னடா கஷ்டம்? போலீஸ்னா ரோஷக்காரனா இருக்கணும். அவன் செத்தும் வீரங்கிறத நிரூபிச்சுட்டான்டா. இதுதான்டா போலீஸ். வாரவிந்தா இருப்பா கொஞ்சம் சொல்லிட்டு போ. இது யாரு? இவன் ஒரு நாதாரிடா. அலிநகரத்துல பிறந்து தேனியில படிச்சு மெட்ராஸ்ல வேலை செஞ்சுட்டு நம்ம ஒரு வீரபாண்டி திருவிழாவை பார்க்க வந்திருக்காங்க. அக்கா மகன் எதுக்குடா கேட்ட? சும்மாதான் கேட்டேன். நான் கூட காசு கிசு கேக்குறேன்னு நினைச்சேன். அன்னைக்கு யூனியன் தலைவர், இன்னைக்கு எஸ்ஐ சோமு. இப்படி ஒருத்தனா செத்துட்டு எவதாடா ஃபேக்டரி திறப்பான்? இதுக்கு முடிவே இல்லையா? ஏன் செட்டப் உன்னையால அது முடியாது? எப்படிடா முடியும்? மக்காளி வெட்ட சொன்னா வெட்டுறதுக்கும், ஆளை தூக்க சொன்னா தூக்குறதுக்கும், ஆளை தூக்கிட்டு போய் க்ளோஸ் பண்றதுக்கும் ஆள் இருக்கிறப்ப, ஏகப்பட்ட தாதாக்கள் இருக்கிறப்ப இந்த சிங்கிள் தாதாவால என்ன செய்ய முடியும்? சொல்லி தொலையண்டா. வந்தாண்டா வரிக்கி ரொட்டி. சார், அம்மாவுக்கு இப்ப எப்படி இருக்கு? கடவுளோட புண்ணியத்தாலையும் நீங்க பண்ண ஹெல்ப்னாலையும் அம்மா இப்ப நல்லா இருக்காங்க சார். ஐயோ, சாரு ஏன்னா இப்படி பிரிச்சு பேசுற? பழக்கத்தை சொன்னேன் சார். ஆத்து நிறைய தண்ணி போனாலும் நாய் நக்கி தான் குடிக்கும். அதுதான் இவன் புத்தி. காலையில இருந்து நைட்டு வரைக்கும் அந்த பார்ல சார்னு சாம்பாரா இருக்கிற குடிக்கார பசங்களை எல்லாம் கூட்டு சொந்த அப்பனையே சார்னு தான் கூப்பிடுறான். என்ன குடும்பம் அரவிந்தன் சார் இது? என்னடா மாடு மூத்திர மாதிரி இருக்கு? ஓசிக்கானடா குடிக்கிற? அது இருக்கட்டும், எது இருக்கட்டும்? எது வேணாலும் இருக்கட்டும். அரவிந்தனோட வீடு மேட்டர் என்னாச்சு? பட்டி தொட்டி எல்லாம் தேடியாச்சு. ஒரு சின்ன வீடும் கிடைக்கல. என்னது சின்ன வீடா? சின்ன வீடுனா சின்னதா ஒரு வீடு கிடைக்கல, அத சொன்னேன். அப்புறம் நீங்க ஒண்ணு நினைச்சுக்கலன்னா என்னோட ரூம்லயே வந்து தங்கலாம். உங்களுக்கு ஓகேவா? வாங்கண்ணே. காலேஜ் பக்கம் போன 2 ஃபிகர் செட் ஆயிடுச்சு. நல்ல சுத்த ஆரம்பிச்சிட்டாரியா? ஆமா, ஆத்துல தண்ணி அதிகமா இருக்கிற மாதிரி. ஆமா, ஒயின் ஷாப் உடைஞ்சு போச்சு. ஒயின் ஷாப் போட இல்ல, மண்டதான் யார் உடைஞ்சு மண்டை? உன் மண்டை. ஆஹா, ஆற்றில் நீந்தும் ஆகாய தாமரைகள். அந்த மாப்பிள்ளை காதலிச்சா, கைய பொடிச்சா, என்ன கைய பொடிச்சா. அவன் முன்னால் நின்றேன், பின்னால் சென்றேன், வா என்றான். வேடிக்கை போங்க. சரி, அரவிந்தன் சாரோட வேலை என்னாச்சு? இந்த சின்ன வேலையெல்லாம் என்கிட்ட கொடுத்து என் டயத்தை வேஸ்ட் பண்ணாத வரைக்கும் நான் ஒரு பெரிய ப்ரோக்ராம் பிரெயின்ல ஏத்திட்டு வந்திருக்கேன். தெரியுமா உனக்கு? சும்மா வளராதீங்க. பூட்டி கிடக்கிற ஃபேக்டரியை திறக்கிற எல்லா அதிகாரத்தையும் எனக்கு கொடுத்திருக்காங்க. நிர்மலா தேவியும் அவங்க மாமாவும். வரதனுமா? அட, அந்த கர்மம் பிடிச்சவனை விடு. அவன வயிறு நிறைய தூத்துக்குடி உப்பு பூரத்தையும் திங்க வைப்பேன்னா. டேய், அந்த பட்டு குஞ்சத்தை தூக்கிடா பரதேசி பையன். அண்ணா, நீந்திட்டு வரேன். அரவிந்தன் சார், சீக்கிரம் வாங்க. 9:30 மணி பஸ் பிடிச்சாதான் நான் சீக்கிரம் ஊர் போய் சேர முடியும். இந்த அப்படி கொடுங்கண்ணே. சுத்தம் பஸ் ஏன் நிறுத்தாம போறாங்க? அது ஆளி ஏத்துற பஸ். இவன மாதிரி லக்கேஜ் எல்லாம் ஏத்துற பஸ் கிடையாது. வர்க்கேன்னு நீ ஊருக்கு தானே போற? எத்தனை நாளைக்கு இப்படி கட்ட பிரம்மச்சரியா இருக்க போற? இவன் கட்ட பிரம்மச்சாரி இல்ல, கட்ட பிரம்மச்சாரி. நல்ல விஷயம் பேசும்போது சும்மா விளையாடாத. அண்ணா, நீ ஊருக்கு போகும்போது நல்ல பொண்ணா பாத்துட்டு வா. நல்ல பொண்ணா? இவனுக்கா? ஐயோ, பஸ் வந்துருச்சுப்பா. ஏறு வா. இந்த பஸ் அது நிக்குமா? ஏப்பா, சரி, ஏய், நான் பஸ் ஓகே. நிப்பாட்டிடுறா, இல்லைன்னா நடுரோட்ல இறக்கி விட்டுருவாங்க. சரிண்ணே. டிக்கெட் எடுக்கிறது முக்கியம் இல்லடா. டிக்கெட் வரேண்ணே, எடுக்கிறது செட் ஆகுதா பாரு.
நன்றி கெட்ட குரங்கு பையன் எங்க அந்த பரதேசி கூப்பிடவனே. தேவரையா அவனை கூப்பிடுறதெல்லாம் இருக்கட்டும். அதை விட பெரிய பிரச்சனை இருக்கு. பரதன் பிரச்சனையா விடுங்க. அவன் எப்பவும் நம்ம கைக்குள்ளே இருக்கிறவன். அவன் நம்ம பையன். அந்த பொண்ணு இல்ல நிர்மலா தேவி, அவதான் எல்லாத்தையும் குழப்பிட்டு இருக்கா. அவன் என்ன குட்டையை குழப்பறல? இல்ல தேவரையா, அவதான் நமக்கு தலைவலி. ஊருக்குள்ள ஃபேக்டரி திறக்க ஆள் சேர்த்துக்கிட்டு இருக்கா. ஞாபகம் இருக்குல்ல, பொம்பளை சென்டிமெண்டா பேசுறான்னு ஃபேக்டரி திறக்க ஒத்துக்கிட்டீங்கன்னா யாரு உடம்புலயும் தலை இருக்காது, முண்டமா தான் ஊருக்குள்ள தெரிவிங்க. இத நான் சொல்லல, பரதனோட கட்டளை. எங்களுக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாகணும் இன்னைக்கு. டேய், ரெண்டுல ஒண்ணு முடிவு பண்ணதான் நிர்மலா தேவி வந்திருக்காங்க. மூலவியாதிக்கார மாதிரி கத்தாத. நடக்காதா? உன் ஜிஞ்சாங்க எல்லாம் இங்க வேணாம். கம்பெனி மூடி 1 வருஷம் ஆச்சு, தெரிஞ்சுக்க. தலைவர்கள் கிட்ட பேச வேண்டியது இல்ல, தொழிலாளர்கள் கிட்ட தான் பேசணும். மேடம் பிரச்சனை தீர்க்க வரல. பிரச்சனை தீர்க்க வெளியே போக முடியாதுல்ல. எந்த லட்சியத்தை அடையணும்னு எங்க அப்பா இந்த கம்பெனி தொடங்கி வச்சாரோ அதே லட்சியத்தை அடையணும்னு இந்த கம்பெனிய நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். சந்தோஷம் மேடம். முதலாளியா சொல்லல, உங்கள ஒருத்தியா தொழிலாளியா சொல்றேன். உங்க கூட நான் எப்பவுமே இருப்பேன். இன்னில இருந்து இந்த கம்பெனி என்னது இல்ல, நம்மளோடது. தொழிலாளி முதலாளி ஒற்றுமை. தொழிலாளி முதலாளி ஒற்றுமை. முதலாளி தொழிலாளி ஒற்றுமை. முதலாளி தொழிலாளி ஒற்றுமை. முதலாளி தொழிலாளி ஒற்றுமை. தொழிலாளி முதலாளி ஒற்றுமை. நிர்மலா மேடத்துக்கு. நிர்மலா மேடத்துக்கு. டேய் 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 டேய், எங்கடா பாக்குறீங்க? வேடிக்கை பாக்காதீங்கடா, வேலைய பாருங்கடா. செஞ்சு கொடுத்தானே இருக்கோம். மாத்திருபுதம் என் கனவுல வந்தாரு, உன்னை பத்தி விசாரிச்சேன். பெரியவங்களா வர நேரமாச்சு, சீக்கிரம் வேலையை பாருங்க, வேலையை பாருங்க. அது அப்படியே. அரவிந்தா, கொஞ்சம் ரைட்ல எடுத்துக்கிட்டு, ரைட்ல. அப்படிதான், இன்னும் கொஞ்சம் இருக்கு. அப்படிதான். போதும் போதும் போதும், வெரி குட். ரஜினி படம் ரிலீஸ் மாதிரி இருக்கணும். அப்படி கில்லி மாதிரி கட்டுங்க. மேடம் வந்துட்டாங்க. பரவாயில்லையே, அலங்காரம் தோரணம் எல்லாம் அசத்தி இருக்காங்களே. அரவிந்தா பாத்துறாங்கண்ணா. ஹாய். ஹாய் டிராபிக் அங்கிள். மை 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 மைனா மைனா மனசு தளராதே. மை 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 இங்க நீங்க டெக்கரேட்டரா? என்னோட சொந்தக்காரன் சும்மாதான் இருக்கான், ஹெல்ப்புக்கு கூட்டிட்டு வந்தேன். இது மாடிப்பட்டி பாலு, இது வடுகுபட்டி பாலு, இது சோழவந்தான் பாலு, இது அரவக்குறிச்சி பாலு, இது திருப்பத்தூர் பாலு. அது ஏய், குடிச்சே தீத்துறாத. வியாதி போல இருக்கு, அதுதான் ரொம்ப இனிக்குது. ஆச்சம் கிடைச்ச மாலு.